ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஃபுல் டே vlog தான். காலையில் வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து நேற்று நைட்டு ஊற வைக்க மறந்து போச்சு. வேறு ஏதாவது பீட்ரூட் ஏதாவது இருந்தால் ஜூஸ் போட்டு குடிச்சிடலான்னு தான் பார்த்தேன். எதுவுமே இல்லை. சரி, அப்படியே லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு ஊற வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமா மீதி எல்லாருக்கும் பிளாக் காஃபி வந்து போட்டிருக்கேன், எல்லாருக்கும் கொடுக்கணும். லஞ்சுக்கு வந்து அந்த பலாக்காய் இருக்குல்ல, அது வந்து குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 3 வத்தல் வந்து வறுத்துருக்கேன். நல்லா லைட்டாக கரிகிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 2 பல் பூண்டு போட்டுக்கலாம். இந்த வத்தல் வந்து கரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 5 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் வந்து 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துருக்கேன். இது போட்டு நல்லா வறுத்துக்கணும், நல்லா வாசனை வரணும். மல்லி எல்லாம் வந்து பச்சையாக இருந்துச்சுன்னா குழம்பு வந்து கடுத்துட்ருக்கும். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி உள்ளே போட்டுக்கலாம். இந்த தேங்காய் வந்து நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இந்த தேங்காய் வந்து எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி வறுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். அமர்த்தில் இருந்து 2 ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு, அதுக்கப்புறம் பாடி லோஷன், இது 2ம் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து பாடி வாஷ் தான், ஷாம்பு தான். ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உடம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டாக்ஸின் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேரமன் ஃப்ரீ, சல்ஃபர் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், பிஹெச் பேலன்ஸ் எல்லாமே. மற்றபடி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிள்ளைக்கு யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. தலையில் வந்து போட்டால் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நிஜமாகவே நல்ல மைல்டான ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. ஹேருக்கும் யூஸ் பண்ணால், உடம்புக்குமே யூஸ் பண்ணால் நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக இது வந்து பாடி லோஷன். இது வந்து 24 ஹவர்ஸ் மாய்ஸ்டராக வச்சுருக்கோம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இப்போது 10 டேஸாக தான் பிள்ளை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு வந்து நல்லாவே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. ஆனால் 24 ஹவர்ஸ் இருக்கான்னு தெரியல, ஏன்னா குழந்தைங்க வந்து விளையாடுவாங்க, ஸ்வெட் ஆயிரும். மற்றபடி வந்து ஆனால் சூப்பராக ஜென்டிலாக நீட்டாக இருக்குது. இதுவுமே பேரமன் ஃப்ரீ, சல்ஃபர் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். இந்த மாதிரி லைட்டாக பம்ப் பண்ணி ஸ்கின்ல போட்டோம் அப்படின்னா ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது. நல்லா மாய்ஸ்டராக தான் இருக்குது. காமிக்கிறேன். மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள், மாமாஎர்த் ஆப்பு, அதுக்கப்புறம் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கும்போது என்னோடய கூப்பன் கோட் KKS 2024 யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 20% ஆஃப் கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் ஒவ்வொரு மரம் நடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2025க்குள்ளே 1 மில்லியன் மரம் நடணும், அதுதான் அவங்க பிளானு. அதே மாதிரி மாமாஎர்த் வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ் இந்தியன் பிராண்டு. நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். பிடிச்சவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சக்கை இருக்குல்ல, அதான் இது வந்து கறி சக்கைன்னு தான் சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து டெண்டர் ஜாக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு தோல் எடுத்துக்கலாம். கையில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேன். அதில் வந்து பால் வந்துச்சு கட் பண்ண உடனே. ஒரு சவுரி எடுத்து பாலையெல்லாம் ஃபுல்லாக தொடச்சிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பால் இருந்துச்சு, அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தோலை சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக இப்படி சீவி எடுத்துட்டோன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாகவே செத்தி எடுத்துட வேண்டியதான். இது ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, ஈஸியாக தான் வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடுமே செதுக்கி எடுத்துட வேண்டியதான். இப்போது அந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பாதியை வந்து குழம்பு பண்ண போகிறேன், ஒரு பாதியை வந்து 65 மாதிரி பண்ண போகிறேன். இது எல்லாமே ஷார்ட்ஸ் வந்து முன்னாடி போட்டிருந்தேன், ஷார்ட் வீடியோ. டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டதுனால தான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த பாதியை எடுத்து திரும்பவும் பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். பட்டு அப்படின்ட்டு ஒரு ஐடியில் இருந்து ஒரு சிஸ்டர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. இவங்கள்ட்ட வந்து நான் பர்சனலாக இப்போ பேசிகிட்டு தான் இருக்கேன். இப்போ க்ளோஸ் ஆகிட்டோம். இது வந்து முன்னாடி அனுப்புனது கொஞ்ச நாள் ஆச்சு. லவ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, பணம் இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அவங்க நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் ஷேர் பண்ணல. தயவு செய்து யாருமே தப்பான டிசிஷன்லாம் எடுக்காதீங்க. எந்த பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு.
எல்லா கஷ்டமும் நமக்கு மாறும். இப்போ ஃபஸ்ட் நாள் இருக்கிற அதே வலி அடுத்த நாள் இருக்காது. அதோட வலி வந்து அளவு வந்து குறையும். கண்டிப்பாக நமக்கு வந்து மனசு மாறும். கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும். அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கு. அது லவ் மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்படி தான். அந்த சிஸ்டர் வந்து பேசும்போது சொன்னாங்க, நான் சூசைட் பண்ணுற கண்டிஷனில் தான்க்கா இருந்தேன். உங்கள் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு தான் நான் வந்து மெயில் பண்ணேன். நீங்கள் பேசும்போது கூட பிறந்த சிஸ்டர் பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து அவங்க நல்ல ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நான் எதுக்காக இவ்வளோ இதாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து ஃபினான்ஷியலாக மற்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதுதான்ட்டு நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. லவ்வாக இருக்கட்டும், அது எந்த பிரச்சனை வந்தாலும் டவுன் ஆகி நம்ம சூசைட் பண்ணோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம இன்றைக்கி நினச்சி ஒரு விஷயத்த நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை நினச்சி சந்தோஷப்படுவோம். அது எல்லாமே அப்படி தான் மாறி மாறி தான் வரும் லைஃப்பில். சந்தோஷமாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வேலைகளை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கான பலன் என்றைக்கா இருந்தாலும் கிடைக்கும் கண்டிப்பாக. பணம் இல்லை அப்படின்ட்டு இப்போ விட்டுட்டு போனவங்க இப்போவாவது விட்டுட்டு போனாங்களே நினச்சி கண்டிப்பாக சந்தோஷப்படுங்க. ஏன்னா அங்கே வந்து பணம், பொண்ணு, பொருள் பிரச்சனை அப்படி வந்துட்டாலே அங்கே வந்து லவ் இல்லைன்னு தான் அர்த்தம். ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னா நம்ம கஷ்டப்படும்போதும் நம்ம கூட இருக்கணும். அதுதான் உண்மையான ரிலேஷன்ஷிப். பணம் இல்லை, இவ்வளோ நாளும் பணம் இருந்துச்சு, இன்னும் நம்மகிட்ட பணம் இல்லை, கஷ்டப்படுறாங்க, இந்த டைமில் நம்ம கலத்தி விட்டுறணும் அப்படிலாம் நினைக்கிறாங்கன்னா அங்கே வந்து அன்பு, பாசம் அதுக்கெல்லாம் வந்து வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்ததுக்கு ஒரு நாளுமே ரெக்ரெட் பண்ணாதீங்க. ரொம்ப 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 கரெக்டு டிசிஷன். நல்லா ஹாப்பியாக இருங்க. நீங்களும் வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கும் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஏற்ற ஒரு வேர்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். கஷ்டமோ என்ன கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பாக அது மாறும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு அந்த கஷ்டம் இருக்காது. இப்போ பிரேக்கப் ஆகுது, அதான் ஃபஸ்ட்டு நாள் அழுவோம், அடுத்த நாள் அழுவோம், 3வது நாள் அழுவோம், 4வது நாள் அந்த அழுகையோட அளவு வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ அதனால் யாருமே அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிப்பு மட்டும்தான் நம்மளை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க. செட்டில்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே தானாக கிடைக்கும். நான் ஒவ்வொரு சாப்டர் பற்றி தனியாக நான் மோட்டிவேஷன் வீடியோ தனியாகவே நான் போடுறேன். கண்டிப்பாக எனக்கும் அந்த மாதிரி பிளான் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ சக்கையை வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்து மஞ்சப்பொடி, உப்பு, வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வத்தல் பொடி போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக காலிஃப்ளவர்லாம் பொரிப்போம்ல அதே மாதிரி தான். வத்தல் பொடி வந்து காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கோங்க, இருக்குன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கணும். அது வந்து எதுக்குன்னா சும்மா பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக தான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே பொரிச்சுக்கலாம். இது வந்து சோம்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதான் லாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டேன். இந்த சக்கை கிடச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நினைப்பீங்க, நம்ம எப்படிடா இவ்வளோ நாளும் இதை மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. நானுமே அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நமக்கு இந்த காய், இலை, தழை எல்லாம் சுத்தமாக ஒத்துக்கிடாது, உங்களுக்கே தெரியும். ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது வேக வச்சோம்ல அது வெந்துருச்சு. கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம முதல்ல வறுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இனி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிட வேண்டியதான். நல்லா சுவத்து கறி காயணும். இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சு இந்த மாதிரி சேர்த்து ஒவ்வொன்றா சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம், என்கிட்ட நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே சொல்ல முடியும் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க. அது நீங்களாக அஸ்யூம் பண்ணி அப்படி கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் அப்படி இல்லை, எதுவுமே ஈஸியாக யாருக்கும் கிடச்சிடாது. எல்லாரோட சக்ஸஸுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய போராட்ட கதை இருக்கும். அதே மாதிரி தான் நானுமே நிறைய அவமானப்பட்டிருக்கேன். நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா அந்த அவமானங்களில் வந்த வைராக்கியத்தினால தான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன். இப்போ குழம்புல வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னும் நல்ல சோக்க காஞ்சதும் இறக்கிடலாம்.
அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின், எதுக்குக்கா தேவையில்லாமல் வீட்டில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது வேஸ்ட்டு தானே, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு இந்த வீடு ரொம்ப பெருசு தானே, எதுக்குக்கா அப்படின்லாம் கேட்டிங்க. எங்கள் ஃபேமிலிக்கு அது ரொம்ப பெருசு தான். ஆனால் இது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தேவை தான். அதுக்கு நிறைய ஸ்டோரி இருக்குது. வீடு வேலையெல்லாம் முடிஞ்சு நம்ம இப்போது இருக்கிற கண்டிஷனுக்கு எனக்கு வீடு வேலை முடிகிறது தான் என்னோடய சக்ஸஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ அதனால் வீடு வேலையெல்லாம் முடியட்டு நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஏன் நான் இப்படி பண்ணேன், இந்த அளவுக்கு ஏன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் அப்படிங்கிற ரீசன்லாம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து சிம்பதியாக மாறிடும். ஸோ எனக்கு அது இப்போதைக்கு அது தேவையில்லை. நான் வந்து கண்டிப்பாக அது எல்லாத்துக்கான ரீசனும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் பெரிய ஸ்டோரி இருக்குது. கண்டிப்பாக நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தான் இப்போ என்னோடய சொந்தங்கள் எல்லாருமே. இப்போ எனக்கு வெளியெல்லாம் போகும்போது எல்லோரும் அக்கா நீங்கள் தானேக்கா, கன்னியாகுமரி ஸ்பெஷல் அக்கா நீங்கள் தானே, இப்படியெல்லாம் கேட்குறதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வாழ்க்கையில் பாதி நாளில் 3/4 நாளுமே யாரும் நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை ஓட்டின நான் தான். ஆனால் இப்போ வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு என்னோடய ஹஸ்பண்டு. இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குது, என்னை சுற்றி ஒரு ஃபேமிலி எனக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்னோடய ஹஸ்பண்டு. ஃப்ரெண்டு, ஃபேமிலி அப்படிலாம் சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு பெருசாக யாருமே இல்லை. என்னை சுற்றி 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி என்ன பிடிச்சவங்க, எனக்கு பிடிச்சவங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அவ்வளோதான் என்னோடய ஃபேமிலி. அது போக எனக்கு இப்போ இருக்கிற எல்லா சொந்தங்கள் நீங்கள் மட்டும்தான். நான் தான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம எல்லோரும் சேர்ந்தே வளருவோம். உங்களுக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து குழம்புல வந்து எல்லாம் தாளித்து கொட்டிட வேண்டியதான். வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, இது தக்காளி எல்லாம் போட்டு தாளித்து கொட்டியாச்சு. கறி பாருங்கள் நல்லா செவக்க காஞ்சிருச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கை வந்து பொரிச்சு எடுத்தேன்ல, அதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருந்து ஒரு சக்கை வெட்டி கொண்டு வச்சுருக்காங்க. ஈவினிங் வந்து காஃபி போட்டுட்ருக்கேன். காஃபின்ட்டு இருக்க விடலை. அதனால சரின்ட்டு வந்து காஃபியும் போட்டு இந்த முறுக்கு இருந்துச்சு, முறுக்கையும் வந்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்ன்ட்டு அமுக்கி பார்த்தேன். அது ஹார்டாக தான் இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக தான் இருந்துச்சு. உடைக்கிறதுக்கு கொஞ்சம் பாடாக இருந்துச்சு. நைட்டு பிள்ளைங்க வந்து இந்த மேகியை வாங்கிட்டு வந்தாங்க. ஹஸ்பண்டு கூட கடைக்கு போனாங்க. மேகியை வாங்கிட்டு வந்து எம்மா வறுத்து தாங்கம்மா அப்படின்ட்டு. சரின்ட்டு எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் அதெல்லாம். இப்போது எண்ணெயில் வெங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு, பீன்ஸ் இருக்குல்ல, அதையும் போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம முட்டைக்கோஸும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து முட்டைக்கோஸ் எதுவுமே வீட்டில் இல்லை. கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா காளான் சேர்த்துக்கலாம், கார்ன் வேக வச்சு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நான் கேரட்டு, பீன்ஸு மட்டும் இருந்துச்சு, அது 2ம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இனி நம்ம முட்டை ஒரு 3 முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். 3 பாக்கெட்டு மேகி, அதனால் 3 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து 3 சேர்த்துருக்கேன். இனி அதில் இருந்துச்சுல மசாலா, அந்த மசாலாவும் உள்ளே போட்டிருக்கேன். பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னா நம்ம இதில் எக்ஸ்ட்ரா வந்து சில்லி பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. நான் வந்து கரம் மசாலாவும் கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் 2ம் சேர்த்துருக்கேன். அது வந்து வாசனைக்காக சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சாஸ் எல்லாம் சேர்க்கலை. ஸோ அதனால் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். நல்லா பிரட்டி விட்டுட்டு வேக வச்ச நூடுல்ஸையும் சேர்த்து நம்ம இதில் வரட்டி எடுத்துட வேண்டியது தான். நல்லா ட்ரையாக இருக்கணும். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த மேகியை வந்து தண்ணி கம்மியாக சேர்த்து வேக வச்சு வடிகட்டாமல் அப்படியே வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் வந்து மாய்ஸ்டராக தான் வந்துருந்துச்சு. ஆனால் நல்லா நம்ம தண்ணியை வந்து வடிகட்டிடணும். உதிரியாக வந்தால் தான் சூப்பராக இருக்கும். இது வந்து டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் மாய்ஸ்ட் கண்டென்ட்டோடு இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஓகே தான். நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரைஸு சேர்த்தும் பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த நம்ம இதில் உள்ள மேகி மசாலா சேர்த்துருந்தோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுட்ரு, பெப்பர் பவுடர், கரம் மசாலா இது மட்டும் சேர்த்து பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸுன்னு பண்ணி கொடுங்க. வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸுன்னு பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் நம்ம பேக் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.